தவளை யாழ் வரலா பாரு. ஏன் அது நீங்களே பார்க்கறது? தவளை யாழ் வரும்போது அப்படியே சும்மா சடனாக ஒரு டர்ன் பண்ணி கெத்தா ஒரு என்ட்ரி கொடுத்தா வெயிட்டாக இருக்காது. அதுக்கு தான் நீ ஏப்பார். மச்சான் வால் வந்துட்டடா. எங்கடா மச்சான், எங்கடா 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 கெத்து குசம்பே பாரு மச்சான், உண்மையாவும் வால் வந்துட்டாடா. கிட்டோண்டா கிட்டோண்டா கிட்டோண்டா. அங்க பாரு. தெரியும். மச்சான் மறந்துட்டா. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்னடா பண்ற? ஒரு நிமிஷம் திரும்படா. என்னடா? கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால். என்னடி அங்க சுப்பிரமணியபுரம் ஜெயெல்லாம் இருக்காங்க. என்னடா மச்சான் துப்பிட்டு போறா? மச்சான் லவ் எல்லாம் அதிகமா தாண்டா இருக்கும். ஆனா இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு நம்மள மாதிரி பசங்களை அழிவிட்டு பார்க்கறதுல ஒரு அல்ப சந்தோஷம். ஆமா மச்சான். நம்ம போவோமா? போவோமே. அடியே என்னை பறித்து சென்றாய் அடடா, நான் தொலைந்து போனேன் மனமே, புது மயக்கம் தந்தாய் அழகே. எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன். என் லவ்வை வார்த்தையால சொல்ல முடியல. அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு. மச்சான் இதெல்லாம் போய் அங்க பண்றா. சாரி மச்சான், நான் அங்க போய் பண்றேன். இன்னைக்கு கண்டிப்பா லவ் ப்ரொபோஸ் பண்றேன் மச்சான். ஆமா, இததான் எப்ப பார்த்தாலும் சொல்லி நிக்கிற. மச்சான் உங்க அப்பா கொம்பேரி மூக்கு மேல சத்தியமா இன்னைக்கு நான் லவ் ப்ரொபோஸ் பண்றேன்டா. கொம்பேரி மூக்குனா? டேய் நான் ஜாப்பனீஸ்காரி. உன் ஃப்ரெண்டு வரல? இல்ல வரல. எதுக்கு? எதுக்கா? ப்ரொபோஸ் பண்ணதா. பண்ணி கிழிச்சிட்டாலும் அடிங்க யார பத்தி என்ன? அதுவே ஆல்ரெடி நசிங்கி போன பகுடாக மாட்டா இருக்கு. அதுகிட்ட போய் ஏன் மச்சான் தவளை முஞ்சன் சொன்னதால உன்னை சும்மா விடுறான். இல்ல இல்லன்னா இல்லன்னா ஐயோ மச்சான் இவ எப்பறம் இங்க வந்தா வரலாம்டா சுடி வந்தா என்ன போய் ப்ரொபோஸ் பண்ணுடா. ஓகே மச்சான். ஐ லவ் ஐஸ்கிரீம் எங்க கிடைக்கும்? மச்சான் சொதப்பிட்டேடா. மச்சான் அவளை பார்க்கறது வரைக்கும் தைரியமா தான்டா இருந்தேன். அவ கண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் பில்லின்டா. ஏன் இவ்வளவு சொல்றியா? நீ போய் ப்ரொபோஸ் பண்ண பார்க்கலாம். அவ ஏன் ஆளு எப்படான்னு தெரியல. வாடா வாடா வாடா. ஹலோ, இனிமே என் பின்னாடி வர வேலைலாம் வச்சுக்காதீங்க. வாடா 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 வாடா. ஏய் என்னடி பிரச்சனை உனக்கு? நான் இறங்கி இறங்கி வந்தாலும் நீ ஏறி ஏறி போயிட்டே இருக்க. ஏடி போன ஏமச்சான் கமிட்டடான எங்களுக்கே இவ்வளவு வெறுப்பா இருக்கு. ஒன் சைடா லவ் பண்ணிட்டு எப்படா சமாளிக்கிறீங்க? ஏன்னா நாங்க லவ் மட்டும் தான் பண்றோம். டீ வண்ட வா வா வா. நானும் லவ் தானடா பண்றேன். என்னடி இன்னைக்கும் வருவாங்களா? தெரியல, பார்க்கலாம். இதோ வந்துட்டார்ல. ஏய் பக்கே அச்சி மூஞ்சிலாம் வச்சிருவேன். டேய் மாமா டீல் ஹர்ரா. ஏய் வா அப்படி. நான் தான் உங்களை என் பின்னாடி வராதீங்கன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் ஏன் இப்படி பண்றீங்க? சரிங்க, நான் உங்க பின்னாடி எல்லாம் வரலங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டுங்க. என்னது இது? நம்ம காதல் நினைவு சின்னம். இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா அசிங்கமாயிடும் சொல்லிட்டேன். அப்புறம் நான் போலீஸை கூப்பிட வேண்டியது வரும். சரி, நான் அந்த மாதிரி பேசினதுக்கு சாரி. பட் இனிமே என் பின்னாடி வராது. ஐயா நீங்க வேற எனக்கு இதெல்லாம் உரைக்காதீங்க. பேசிக்காவே நான் ஒரு மானம் கேட்டுவேன். நீங்க எத்தனை வாட்டி தூப்பினாலும் நான் திரும்ப திரும்ப வந்துட்டே தான் இருப்பேன். ஸோ வாட் ஐ மீன் இஸ் ஐ லவ் யூ. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. ஹலோ மேடம், இந்த செயின் இங்கே தான் வச்சுட்டு போவேன். நீங்க எப்போ வந்தாலும் எடுத்துக்கலாம். ஏண்டா உனக்கு அசிங்கமாவே இல்லையா? காரி துப்பிட்டு போறா, அப்படியே நிக்கிற வெக்கமே இல்லாம. தவளை பாம்புக்கு கால் இருக்குது இல்ல. இன்ஜினியரிங் படிச்சவனுக்கு வேலை இருக்குது சத்தியமா இல்ல. உங்க அப்பா கொம்பேரி மூக்கனுக்கு அறிவு இருக்குது இல்ல. அந்த மாதிரிதான் ஒன் சைடா லவ் பண்றவனுக்கு வெக்கம் மான சூடு சொர்ணம் எதுவுமே கிடையாது. நீயும் தானடி அவனை லவ் பண்ற, அப்புறம் ஏன்டி இப்படி பேசுற? எனக்கு வரப்போ ஒரு புருஷன் எவ்வளவு சகிச்சுக்கிறேன்னு எனக்கு தெரிய வேணாமா? இதெல்லாம் ரொம்ப டூ மச் டி. சரி வா போலாம். சரி வெயிட் பண்ணுதோ வரேன்.
பூர்ணிமா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா விட ரொம்ப பிடிக்கும். இல்லை எங்கள் அம்மா விடலாம் இல்லை. ஆனால் உங்களுக்காக என்ன வேணால் பண்ணுவேன். உயிரை கூட கொடுப்பேன். ஆனால் அதுக்குன்னு உயிரை கேட்காதீங்க. டேரன் பாக்கோஸ்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு உயிர் வரத்துக்கும் போகிறதுக்கும் ஒரு காரணம் வேணும். அப்படி சூசைன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு வெற்றிடம் உண்டாயிடும். என்னதான்டா சொல்ல வர? இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செருப்புக்கு இந்த செருப்பு தான் ஜோடிங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். நான் வேணா கவிதையாக சொல்கிறவா? உன் பாதம் வாங்கி நெஞ்சில் பதியாமல் போனேனோ உன் பன்னீர் எச்சில். ஹே இங்க பாரு, என்ன நீ எப்ப பார்த்தாலும் நானும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். பாரு, உனக்கு பிடிச்ச கலர் கருப்புன்னு தெரிஞ்சு அதான் நான் போட்டு வந்திருக்கேன். இன்னும் என்னடா உனக்கு தெரியணும்? எனக்கு உனக்கு பிடிக்கும்டா. மச்சி என்னடா சொல்கிறான் மச்சான், வந்தவுடனே பொறுமையாக அழகாக பாடுறான். சரிடா மச்சான் 3, 2, 1 சொன்னோடனே பாரு, ஓகேவா? ம் அவ வந்த உடனே வந்துட்டாடா. ஹாய். ம் ஹாய். ம் ஹாய். ம் டேய் பாடுறா. மச்சான் அப்படியே பார்த்துட்டே இருக்காடா. ஆ அப்படி ஒன்றும் தெரியலையேடா. சரி இப்போ என்னடா பண்ணுறது? ஏதாவது ஆர்டர் பண்ணுறியான்னு கேளுடா. ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுங்க. பெரர் ಹಾಯ್ ಕೀ ಬೈಕ್ ಎಂದು. ஓ சாரி. எங்க 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 நில்லுங்க. எங்க உங்களை தாங்க. ஹாய், ஐ எம் ஷா. உங்கள் பேர்? பூர்ணிமா. எங்க உங்கள் ஃபோன் நம்பர்? எக்ஸ்கியூஸ் மீ. இல்லைங்க, ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா கால் பண்ணி உங்கள் அட்ரஸ் தெரிஞ்சுப்பேன்ல. ஏன் அட்ரஸ் எதுக்கு உங்களுக்கு? அட்ரஸ் தெரிஞ்சால் தானேங்க கொரியர் பண்ண முடியும். அடிங்க. ராகுல் இந்தா. தேங்க்ஸ் அண்ணி. ம் இப்போ ஹாப்பி தானே? இல்லை, இன்னைக்கு மீட் பண்ண சொன்னேன். எப்படியோ என்னால் முடிஞ்சது உன்னை இன்னைக்கு மீட் பண்ண வச்சிட்டேன். ஸோ ஹாப்பி தானேன்னு கேட்டேன். ஹாப்பி தானவா? ரொம்ப ஹாப்பி. அதுவும் இந்த ஈவினிங் டைமில் இப்படி மொட்டை மாடியில் கையில் காஃபியோட கூட பிடிச்ச ஒரு பொண்ணோட. சரி போதும். யானி, ம் இப்போ அப்படியே ஒரு சாங் கேட்டால் நல்லா இருக்கும்ல? இல்லை. கேட்போமா? ம் ஹெட்ஃபோனு என் ஹெட்ஃபோன் எங்கேயோ கீழே போட்டேன்னு நினைக்கிறேன். இரு, நல்லா இருக்கு. யானி, சாங் கேட்கறத பற்றி நீ என்ன நினைக்கிற? சாங்ஸ் கேட்டால் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அண்ட் ஃபீல் குட்டாக இருக்கும். ஏன் நீ என்ன நினைக்கிற? அதில் அவ்வளோ விஷயம் இருக்கு தெரியுமா? இங்கே அவனுக்கு இருக்க பாதி பிரச்சனைக்கு இருக்க ஒரே ஒரு சொல்யூஷன் சாங் கேட்கறது மட்டும்தான். நாலாம் மனசம் மைண்ட் சரியில்லைனா சாங் கேட்க ஆரம்பிச்சிருவோம்ப்பா. அப்போ அப்படிலாம் சாங்ஸ் கேட்கணுன்னா நாங்கள் பொண்ணுங்க 24/7 சாங்ஸ் கேட்கணும். அவ்வளோ இருக்கு உள்ள. சரி சரி சரி, ஃபீல் பண்ணாத. யானி, எனக்கு ஒரு டவுட்டு. கேளு. அன்னைக்கு நான் சொன்ன கவிதைக்கு பதில் கவிதை சொன்னல? ஆமாம், அதான் நான் அன்றைக்கே சொன்னேனே. நீ படித்த அதே புக்கை தான் நானும் படித்தேன், அதான் சொன்னேன். அப்போ அது நீ அக்செப்ட் பண்ணதா அர்த்தம் இல்லையா? இல்லை புரியல. ஒன்றும் இல்லை இல்லை இல்லை
ஒன்றும் இல்லை. சொல்லு. இல்லையா நீ நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னல அன்னைக்கு. ஆமாம், ஆனால் எனக்கு இன்னும் உன்னை பற்றி முழுசாக எதுவுமே தெரியாதுல்ல. அதனால் இப்போதைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, புரியுது. ஆனால் கஷ்டமோ சந்தோஷமோ அதை ஷேர் பண்ணிக்க என் கூட நீ இருந்தா எனக்கு அது போதும். கண்டிப்பாப்பா. ஆனால் எனக்கு இன்னும் உன் கூட பழகி பிடிச்சி. உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேனான்னு தெரில, ஆனால் உனக்கு உண்மையாக மட்டும் இருப்பேன். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அது எப்போ உனக்கு தெரியுதோ அப்போ நீ சொல்லு. தப்பா எடுத்துக்காதப்பா. நீயாச்சு நான் எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன்னு என்னை ஃபாலோ பண்ணி என்னை பற்றி தெரிஞ்சிருக்க. ஆனால் எனக்கு உன்னை பற்றி இன்னும் நிறைய தெரியணும், புரியணும்ல. ம், என்னாச்சுப்பா? இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் உன்னை பார்க்கணுன்னு நினச்சேன், பார்க்க வச்சுட்டேன். ஆனால் இதே மாதிரி டெய்லியும் பார்க்க முடியாதுல்ல. பாரு, அதுக்குள்ளே அடுத்த ஆர்டர் வந்துச்சு. சரியா நீ, நான் கிளம்புறேன். தேங்க்ஸ். ம்.